ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லவரிடத்தில் அன்பு கூற 4 பேர் இருப்பார்கள், ஆனால் பாவிகளிடத்தில் அன்பு கூற இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்கிறார். இந்த உலகமானது அன்பை மற்றவர்களிடம் செலுத்தாது, ஆனால் அன்பை எதிர்பார்க்கும். உங்களிடத்தில் தேவ அன்பு இருக்கிறபடியால் நீங்கள் உங்கள் அன்பை மற்றவர்களிடம் செயல்களில் காட்ட வேண்டும். மற்றவரிடத்தில் தேவ அன்பு இல்லாதபடியால் உங்களிடம் அன்பு காட்ட முடிவதில்லை, ஆனால் உங்கள் மேல் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகமானது மெய்யான இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்துக்கு கொடுத்து தமது அன்பை காட்டினார். அந்த குமாரனாகிய இயேசு தமது ஜீவனை சிலுவையிலேயே கொடுத்து தமது அன்பை வெளிப்படுத்தினார். பிதா உங்களுக்காக தமது குமாரனை கொடுத்தார், குமாரன் உங்களுக்காக தமது ஜீவனை கொடுத்தார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஏதாவது கொடுத்தீர்களா? தேவபிதாவின் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் கிடைத்த போது நீங்கள் அவருடைய அன்பை ருசித்து அந்த அன்பை கொண்டு மற்றவர்களை இயேசு கிறிஸ்து அன்பை நடத்துகிறீர்களா? அல்லது இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டும் மரித்தார் என்றும் அவருடைய அன்பு உங்களுக்காக மட்டும்தான் என்று எண்ணி மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிறீர்களா? இயேசு பாவிகள் மேல் அன்பாக இருக்கிறவர். ஒருவரும் கெட்டுப்போவது அவருடைய விருப்பம் இல்லை. இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக நாள். மாறிடாத இயேசுவை போன்று நாமும் நமது அன்பை மற்றவர்களுக்கு காட்டுவோம். தேவன் மைமைப்படுவார். ஜெபம் செய்வோம். இரக்கங்கள் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்துடன் உம்மை பணிந்து வணங்குகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஜெப வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை காணும் கண்களை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் காதுகளை திறந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உலர்ந்து போன எலும்புகளை போல் இருக்கும் எங்கள் விசுவாசத்தை உயிரடைய செய்து இன்னும் அதிகமாக சிலுவையின் பக்கத்தில் வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, எங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரே சிலுவையில் தியாகமாக இருந்து இலவசமாக எங்களுக்கு ரட்சிப்பை பெற்று தந்த உங்கள் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் அவர் தந்த ரட்சிப்பின் கிருபையையும் நாங்கள் அனுபவிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்க துணிவதற்கு முன்பு எங்களுடைய சொந்த மீறுதல்களை அறிந்து எங்களை சரிப்படுத்திக் கொள்ள உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க எங்களுடைய மன்னிப்புக்காக பரிந்து பேசுவதைப் போல நாங்களும் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை மன்னிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் தேவையான இருதயத்தில் தைரியத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, லெந்து காலத்தை கடைபிடிக்கிற உங்க அன்பு பிள்ளைகள் இதை ஒரு சடங்காச்சாரமாகவே பழக்க வழக்க முறையாகவோ அனுசரிக்காமல் உம்முடைய வசனத்தை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் பாவங்களை விட்டு விலகுவதிலும் கவனம் செலுத்த உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் குடும்ப பிரச்சனைகள் மாறவும் ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானம், அறிவு, புத்தி தந்து சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெற செய்யவும் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சுகவீனம் மற்றும் சரீர பிரச்சனைகளோடு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போர் மரண கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும் உங்கள் தழும்புகளால் குணப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படவும் தேவ பக்தியில் வளரவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கும்படியும் ஜெபிக்கிறோம். அப்பா, திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியருக்கு தேவன் அற்புதம் செய்யும்படிக்கும் வேறு காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பெண்களுக்கு சுகமான பேருண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள கடன் பிரச்சனைகள் மாறவும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் பாதுகாப்புடன் வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஈரானால் மூடப்பட்ட ஹார்மோஸ் நீரிணை பாதையை திறக்க எடுக்கும் நடவடிக்கைக்கு பலன் கிடைக்கும்படிக்கும் விமான போக்குவரத்து தடையில்லாதபடி போரபாயம் தீரவும் மக்கள் அமைதியாய் பாதுகாப்புடன் வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் இரட்சகரை சேவிக்கவும் மக்கள் கர்த்தரை பற்றும் பயத்தோடு வாழவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம். பதில் தந்ததற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.